ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மிலா விலாக்ஸ். இன்றைக்கி நாங்கள் வயலுக்கு போனால் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிளைமேட் வந்து நல்லாவே இருந்துச்சு, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ட்ரிஸ்லிங்காக இருந்துச்சு, தூரிட்டே இருந்துச்சு. எப்போவுமே சம்மர் ஹாலிடே நாங்கள் இங்கே போகும்போது நல்லா வெயில், மொட்டை வெயிலாக இருக்கும், நிற்கவே முடியாது. இந்த டைம் போகும்போது கிளைமேட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் கிணத்துல நல்லா சம்மர்னாலும் தண்ணி நல்லாவே இருந்துச்சு. மழை தூருது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அங்கங்கே லைட்டாக தூரிட்டு கிளைமேட்டே ரொம்பவே இருந்துச்சு. என்னைய மாதிரி யாருக்கெல்லாம் நேச்சுரல் பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வாழை தான் போட்டிருக்கோம். இது என்ன வாழைனா ஏத்தம்பழம் காய் சொல்லுவாங்களா, அந்த சிப்ஸு போடுவாங்களா அந்த மரம் தான். இந்த சைடு வந்து உளுந்து போட்டிருக்கோம். இந்த சைடு வாழையை எடுத்துகிட்டு உளுந்து போட்டாச்சு. இந்த வாழை வந்து இன்னும் 2 நாள் வந்து அறுவடை செஞ்சுருவாங்க. அறுவடை செஞ்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு உளுந்து தான் போடுவோம். ஏத்தம்பழம் சிப்ஸ் வந்து நல்லாவே இருக்கும். ஆனால் வந்து கேரளாவுக்கு தான் அந்த முக்கால்வாசி லோடு அனுப்புவோம். மோஸ்ட்லி வந்து கேரளா ஃபுட்டுக்கு வந்து ஏத்தம்பழம் சிப்ஸ் வந்து ரொம்பவே பிடிக்குமோ, அதனால் இங்கேருந்து தான் லோடு அதிகமாகவே போகும். நெக்ஸ்ட்டு அங்கிட்ட ஒரு சின்ன வாய்க்கால் உண்டு. வாய்க்காலுக்கு அடுத்து அங்கே வந்து வேறு வாழை போட்டிருக்கோம். கோழிக்கூடு சொல்லுவாங்களா, அந்த வாழை போட்டிருக்கோம். அந்த வாழை வந்து நம்ம இங்கே உள்ள ஏரியாஸ் ஃபுல்லாகவே இங்கே கோழிக்கூடு வந்து சேல்ஸ் ஆகும். ஆனால் மலையத்து வாழை வந்து அங்கே கேரளா டைம் தான் ரொம்பவே சேல்ஸ் ஆகும். மழை பெஞ்சனால ரொம்ப சேராகவே இருந்துச்சு. அந்த சைடு ஒரு வாய்க்கால் உண்டு. வாய்க்காலுக்கு அடுத்து அந்த சைடு ஒரு வாழை உண்டு. அங்கே தான் கோழிக்கூடு போட்டிருக்கோம். அங்கிட்டு போக முடியல, தண்ணி கொஞ்சம் அதிகமாக வாய்க்காலில் போகிறனால ரொம்ப தாண்ட முடியல. நெக்ஸ்ட் டைம் போகும்போது அந்த சைடு வாய்க்கால் உங்களுக்கு காமிக்க வயலை வந்து தண்ணிக்கு வந்து கிணறு போட்டிருக்கோம், சொட்டு நீர் பாசனமும் போட்டிருக்கோம். நாங்கள் வந்து மோஸ்ட்லி கிணத்து தண்ணி எடுத்துக்கிடுவோம். அப்போ வந்து வாய்க்கால் வந்து தண்ணி திறந்துடுவாங்க. அது வந்து பாத்தி மாதிரி பிடிச்சி வயல் விடுவாங்க. இது வந்து 2 நாள் வந்து அறுவடை செய்யறதுனால கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் இருக்காங்க. அறுவடை செஞ்சுட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பி நாங்கள் உளுந்து போட்டுருவோம். அப்போ வந்து இடம் வந்து கொஞ்சம் க்ளீனாகவே இருக்கும். கொஞ்சம் இப்போ வந்து இப்படி தான் இருக்குது இடம். இங்கே வயலில் உள்ள உளுந்து வந்து நல்லாவே பெருசாகவே இருக்கும். நல்லா வந்து கருப்பட்டி போட்டு நல்லா முழு உளுந்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அவிச்சிட்டு தேங்காய் பூ திருவி கருப்படி போட்டு சாப்பிட்டு பாருங்கள், சுவையே தனி தான். எங்கள் உளுந்து சாப்பிடும்போது அது ஒரு தனி சுவையே உண்டு. வயலில் உள்ள உளுந்து எங்களுக்கு எப்பவுமே வயலுக்கு வர ரொம்பவே பிடிக்கும். சம்மர் ஹாலிடே வந்தாலே வயலுக்கு எப்போ போகும்னு கேட்டுகிட்டே இருப்போம். எங்கள் வயல் வந்து எனக்கு வந்து சைல்டுஹுட் மெமரிஸ்லேருந்து ரொம்பவே பிடிக்கும். ஒன்ஸ் வயலுக்கு வந்தால் எங்கள் வயலில் வந்து நாங்கள் தேடிகிட்டே இருப்போம். எங்கள் வயலுக்கு வந்தாலே ஒரு அடையாளம் உண்டு. ரோட்டுக்கிட்டே இருக்க ஒரு ஆலமரம், பெரிய ஆலமரம் உண்டு. அது வந்தாலே எங்கள் வயல்னு கண்டுபிடிச்சிரும். சின்ன பிள்ளையிலேருந்து இந்த ஆலமரம் வந்து இந்த வயல்கிட்டே தான் இருக்குது. உங்களுக்கு காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரோடுக்கிட்ட இந்த ஆப்போசிட் தான் இருக்குதா எங்கள் வயல். இந்த சைடு வந்து வாழை போட்டிருக்கோம். இந்த சைடு ஃபுல்லாக உளுந்து போட்டிருக்கோம். ஓவரால் வியூ காமிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதான் எங்கள் வயல். அங்கிட்டு வந்து ஒரு வாய்க்கால் உண்டு. வாய்க்காலுக்கு அடுத்து அங்கிட்டு ஒரு தனி வயல் உண்டு. ஆனால் ரெண்டுமே ஒரே தான் வரும். வயலுக்கு போனது டைம் போனதே தெரில. டைம் ஸ்பெண்ட் வீட்டுக்கு வரும்போது காய் கொஞ்சம் கொண்டு தான் வந்தோம். இதுதான் ஏர்த்தங்காய். வேறு வந்து வாழைப்பூ, ஏர்த்தம் வாழைப்பூ. இந்த வாழைப்பூ வச்சு ரெசிபி அப்லோட் பண்ணுதான், தேவைப்பட செக் பண்ணிக்கோங்க. வாழைக்காய் வச்சு சிப்ஸ் போடுவேன், நல்லாவே இருக்கும். அதுக்கு டிப்ஸ் நிறையவே இருக்குது. தேவைப்பட்ட நம்ம லாங் வீடியோ அப்லோட் பண்ணுவேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வாழைப்பழத்தில் வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்பவே உண்டு. வெயிட் கெயினுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். சைல்ட்ஹுட்டில் காய வச்சு பொடி பண்ணி குடிப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்.